ஹாய் மக்களே, என்னை பற்றி நான் உங்களுக்கு இன்ட்ரோ கொடுத்ததே இல்லை. ஸோ என்னோட பேர் வந்து முகமது இம்ரான். என்ன நீங்கள் இம்ரான் அப்படின்னு கூப்பிடலாம். அண்ட் தென் டெக்னிக்கல் பேக்ரவுண்ட் இல்லாதவங்க, அதாவது ஆட்டோமேஷன் நாலேஜ் இல்லாத சில மக்கள் வந்து எப்படி இதை நாங்கள் செட்டப் பண்ணி கொடுக்க முடியும், எங்களுக்கு ஒரு டுட்டோரியல் பேஸ் பண்ணி நீங்கள் வீடியோஸ் போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உங்ககிட்ட ஒரு பிஸ்னஸ் இருக்குது, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச பிஸ்னஸ்க்கு இந்த ஆட்டோமேஷன்ஸை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அதாவது என் கூட ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராக அஃபிஷியலாக நீங்கள் வந்து சேர்ந்து இந்த பிஸ்னஸை பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு ஒரு டெக்னிக்கல் பேக்ரவுண்ட் இல்லைன்றதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். நான் அந்த டெக்னிக்கல் சப்போர்ட்டை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். டிப்ஸ் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சேனலில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் டிப்ஸ், அப்டேட்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றதுக்கு உண்டான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் ஈஸியாக ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். நமக்கு ஒரு பேக் அண்ட் ஐடி டீமை நான் செட்டப் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மக்கிட்ட நீங்கள் அஃபிஷியல் பார்ட்னராக சேர்றதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்றத ஒரு கூகுள் ஃபார்மில் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். அந்த கூகுள் ஃபார்ம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த ஃபார்ம் லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் அங்கே நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம். உங்களை நான் பர்சனலாக காண்டாக்ட் பண்ணுறதன் மூலிமா உங்கள் பிஸ்னஸ் என்னன்றதை வந்து நம்ம பேசிட்டு நானே நேரில் வந்து உங்களுக்காக அதை நான் வந்து கன்சல்ட்டிங்காக ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ பின்னாடி பார்க்குறீங்களா, இதுதான் நம்மளுடைய பைக். இந்த பைக்கில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்கப்புறம் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் பார்த்தீங்கன்னா இல்லை vlog பண்ணுறேன், கேமராவில் பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் பார்த்தீங்கன்னா கேமராவை ஹெல்மெட் மவுண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணி vlog பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எங்கேயும் இல்லை, நம்மளுடைய டீமில் ஒரு மெம்பரை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம பின்னாடி தான் உட்காந்துட்ருக்காரு அவரும். ஜஸ்ட் நம்ம கூட நம்ம ட்ராவலில் வந்து vlogging பர்பஸ்க்குலாம் நம்ம கூட ட்ராவல் பண்ணுவார். நல்லா தான் இருக்குது, ஜாலியாக அப்படியே vlog பண்ணிவிட்டு வண்டி ஓட்டிகிட்டே போயிட்டுருக்கிறது. இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் க்ராஸ் பண்ணணும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துகிட்டே இருப்பாங்க எல்லாரும். உன்னுடைய ரூம் எந்த தெருன்னு கரெக்டாக சொல்கிறியா? அதான் இது ரெண்டு லெஃப்ட்டுன்னு எனக்கு கரெக்டாக வரும்போது சொல்லு. சரி, நீ பேசுறது கேட்காது, நான் பேசுறது தான் கேட்கும். ஸ்குவாட் அவன் நம்மளை கலாய்க்கிறான். ஸ்குவாட் அந்த லெஃப்டா? ஓகே ஓகே. அதான் வீடியோ பார்த்து நீ பேக் வச்சுட்டு வா, அப்படியே போகலாம். ஸோ நம்மளுடைய கோ பார்ட்னரை அவனுடைய ரூமில் இறங்கிட்டு ஏதாவது சாப்பிடுவோமா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். சரிம்மா சாப்பிடலாம், நீ போயிட்டு ரூமில் ஃப்ரெஷ் ஆகிட்டு பேக்லாம் வச்சுட்டு திரும்பவும் வா அப்படின்னு சொல்லி நானும் சொல்லிட்டேன். ஸோ ரெண்டு பேரும் ஜாலியாக போயிட்டு கொஞ்சம் சாப்பிட போகிறோம். இந்த ஏரியாவில் சாப்பாடு கடைக்கெலாம் பஞ்சமே இல்லைங்க, நிறைய கடை. லைக் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன சாப்பிட்றோன்னு நினைக்கிறோமோ அந்த எல்லா சாப்பாடும் வந்து இந்த ஏரியாவில் நமக்கு அக்யூரேட்டாக கிடச்சிரும். எல்லா வகையான வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ்ஷும் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இங்கே. அது ஜூஸ் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், ஃபுட் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், ஸ்நாக்ஸ், சாட், எல்லா ஐட்டம்ஸுமே. பார்த்தீங்களா மக்களே, வழி காட்டுறேன்னு சொல்லிட்டு வடிவேல் காமெடியில் ஆட்டோவுக்கு வழி காட்டி கண்ணு மூடுற மாதிரி கேமராவை மூட வராங்க இந்த பையன். இந்த ரைட்டா? ஆனால் இவனும் நானும் சேர்ந்தா ஃபன் பண்ணுவோங்க. ஆக்சுவலாக இன்னும் பர்சனலாக நாங்கள் பேசினா செம்ம ஃபன்னாக இருக்கும். சரிஷ்டா. சென்னையில் மாடர்ன் டெக்னாலஜிலாம் வரதுக்கு முன்னாடியே ஒரு சைடில் பயங்கரமான ஒரு ஹிஸ்ட்ரியோட மாஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஏரியாக்குள்ளே தாங்க இப்போ நம்ம ரைட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இந்த ஏரியாவுக்கு யார் வந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ரைட் பண்ணிட்டு இருக்கோம். ரைட் பண்ணுறதை விட சாப்பாடுக்கு தான் ரொம்ப ப்ரைமரியான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுப்பாங்க. இந்த ஏரியா அதில் தான் பெரிய மாஸ்டரே. ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கும். லைக் ட்ரெடிஷ்னல் ஃபில்டர் காஃபிஸ் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்து ஓல்டு ஸ்டைல் நவாபி ஸ்டைல் பாய் வீட்டு பிரியாணி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து சாப்பிட்றதுக்கு எல்லாமே கிடைக்குங்க. ஸோ நம்ம எங்கே ரைட் பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்னை ட்ரிப்ளிகேனில் தான். இங்கே இருக்கிற ரோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 6 o'clock மேலே ரொம்ப நல்லா அப்படியே ஃபுல்லாக ஜெகஜோதியாக இருக்கும். நிறைய கடைங்க இருக்கும், கடைங்களுக்கெல்லாம் பஞ்சமே கிடையாது. ஜாலியாக வந்து என்ன ஷாப்பிங் பண்ணணும்னாலும் நம்ம வந்து அந்த ஷாப்பிங் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். போகிற வழியில் அப்படியே ஏதாவது ஒரு கடைக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம் ரெண்டு பேரும். ஸோ அந்த ஏரியாவில் நமக்கு கடைங்க பெருசாக எதுவும் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஓகே, அங்கே எதுவும் சாப்பிட வேண்டாம், நம்ம வந்து மெரினா பீச் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோ பார்ட்னர் சொன்னார். ஸோ அதனால அவரை கூட்டிகிட்டு மெரினா பீச் போயிட்டு நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு போயிட்டு இருக்கோம் இப்போ பைக்கில். இப்போ பீச்சில் பார்த்தீங்கன்னா முதல்லலாம் வந்து நிறைய உள்ள நுழையறதுக்கு வழிகள் வந்து நிறைய இருக்கும். இப்போ என்னன்னா நிறைய வழியை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. நம்ம வந்து ஒரு இடத்துல இண்டிகேட்டர் போட்டு திரும்பலான்னு பார்த்தா கூட அங்கே பார்த்தீங்கன்னா பேரிகேட் போட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு இடமா பார்த்து இங்கே திரும்ப முடியுமா முடியாதான்றத பார்த்து போக வேண்டியதாக இருக்குது. இந்த பீச் ரோடில் ரைட் பண்ணுறது நல்லா இருக்குங்க. ரோடு நல்லா வைடாக இருக்கும், பெருசாக இருக்கும். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிராஃபிக் பெருசாக இருக்காது, ஸ்மூத்தாக நம்ம ரைட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். லெஃப்ட் சைடில் தான் மெரினா பீச் இருக்கும். பீச்சினுடைய வியூவும் கிடைக்கும். இந்த ரோட்லேயும் நம்ம செம ஜாலியாக ரைட் பண்ணலாம். அடுத்து சிக்னல் வந்துருச்சு. ஸோ இதை தாண்டி போய் தான் லெஃப்ட் இருக்கான்னு பார்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டே வரோம். பட் எந்த லெஃப்ட்டும் அந்த மாதிரி தெரியலை. அப்படியே இருந்தாலும்
ஒரு நம்பிக்கையோட போயிட்டு இருக்கோம். பார்ப்போம், எங்கேயாவது டேர்னிங் பாயிண்ட் வரும், அங்கே திரும்பலாம் நம்ம. இங்கே ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்துருச்சு. பட் பார்த்து நிறைய வண்டிங்க வந்துட்டு தான் இருக்கு. உள்ள நுழைய முடியுமான்னு தெரியல. இருந்தாலும் நுழைய ட்ரை பண்ணலாம். நுழைய முடியாதுங்க, ஏன்னா அங்கேருந்து வண்டி வந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம திருப்பிட்டே போயிடுவோம். ஒரு வழியாக லைட் ஹவுஸ்க்கு போய் நம்ம லைட் ஹவுஸ் கிட்ட வழிகள் நிறைய இருக்கு. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லைட் ஹவுஸ் இருக்கிறது. ஸோ லைட் ஹவுஸ்ல இருந்து ஒரு யூட்டனை போட்டுட்டு பீச்சுக்குள்ள நம்ம நுழைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். ஸோ அந்த வழியாக தான் இப்போ போய்கிட்டு இருக்கோம். அண்ட் பீச் பார்த்தீங்கன்னா இந்த மெட்ரோ ரயில் கட்டிட்டு இருக்காங்க பீச்சில். ஸோ வந்துட்டு எந்த வழியில் போகிறதுனே தெரில. ஒரு செகண்டில் எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, லெஃப்டில் போகிறதா ரைட்டில் போகிறதா. அப்புறம் பார்த்தா ரைட்டில் ஒரு குட்டியோண்டு வழி தான் வந்து கட்டி விட்டுருக்காங்க போகிறதுக்கு நமக்காக. அது பார்த்தீங்கன்னா ஆள் 2-3 பேர் நடந்தாலே அப்படியே ஃபுல்லாக அடைச்சிரும் போல், அந்த அளவுக்கு தான் இருக்குது. ரொம்ப தீவிரமாக மெட்ரோ ரயில் கட்டிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் இந்த மெட்ரோ ரயில் வந்துருச்சுன்னா ஆக்சஸ் ரொம்ப ஈஸியாயிரும். எந்த ஏரியாவிலேருந்து வேணாலும் சென்னை சிட்டிலேருந்து பீச்சுக்கு வந்துட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸி ஆகிடும். அண்ட் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த ட்ராவல். ஏன்னா மெட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டில் போகிறதுனால எந்த ஒரு டிராஃபிக் ப்ராப்ளமும் இருக்காதுல்ல. ஸோ அதனால செம ஃபாஸ்ட்டாக போயிடும். இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா பீச்சில் ரொம்ப அழகாக கட்டிட்டாங்கங்க. நல்லா மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா லைக் ஒரு இந்த ஃபாரின் லெவலுக்கு நம்ம சென்னை மெரினா பீச்சை வந்து கவர்மெண்ட் மாற்றிருக்காங்க. பசங்களுக்கு ப்ளே ஏரியாலாம் வச்சு கொடுத்து ஒரு போர் அடிக்காத மாதிரி நல்ல ஒரு செட்டிங்கோட பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போகிறது இல்லை, இன்னொரு இடம் இருக்குது. அங்கே வந்து கொஞ்சம் நடக்கிறதுக்கு நல்லா இருக்கும். அந்த இடம் என்னன்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ ஒரு வழியாக அந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ அந்த இடத்துக்குள்ளே நம்ம வந்து போகலாம். பைக்கில் இருந்து இறங்கி பார்க் பண்ணிட்டு போகணும். ஸோ இதுதாங்க அந்த இடம். இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கிறதுக்கு வந்து மண்ணில் ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்கிற மாதிரி இருக்காது. இந்த மேட்டில் வந்து நீங்கள் ஈஸியாக கொஞ்சம் நடந்து போயிடலாம். கால் வந்து வலிக்காது உங்களுக்கு. புதுசாக மண்ணில் நடக்கிறீங்க, ரொம்ப பழக்கம் இல்லை அப்படின்னா இந்த ஏரியாவை யூஸ் பண்ணிக்கலாம். பீச்சில் உள்ளே போகிறதுக்கு நிறைய கடைங்களும் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் இருக்கும். நாங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோங்க. மணி வந்து ஒரு 9 மணியை தாண்டிட்டதுனால கடைங்க எல்லாமே மேக்ஸிமம் மூடிட்டாங்க. ஸோ அதனால் எந்த கடையும் அவ்வளோவா நிறைய கடைங்க இல்லை, கொஞ்சம் கடைங்க தான் இருக்குது. கொஞ்சம் ஏர்லியாக நம்ம ஒரு 7 o'clock 6 o'clock கிட்டலாம் வந்தோம்னு பார்த்தீங்கன்னா நிறைய கடை இருக்கும். அப்படியே ஜகன்னு கூட்டமாகவும் இருக்கும். நிறைய பேர் வருவாங்க போவாங்க. ஸோ பீச்சில் உட்காந்து கொஞ்சம் காற்று வாங்கிட்டு இருக்கோம் ரிலாக்ஸாக. அலை வந்து பார்த்தீங்கன்னா செம்ம அலை அடிக்குது, ஆக்ரோஷமாக அடிச்சுக்கிட்டு இருக்கு. நைட் டைமில் யாரும் பீச்சில் வந்து குளிக்காதீங்க மக்களே, அது சேஃப் கிடையாது. அலைகளை உட்காந்து ரசிக்கிறதே ஒரு தனி சுகம் தாங்க. அந்த நிலா வெளிச்சத்தோட நல்லா இருக்குது. ஒரு ரிலாக்ஸிங்கான ஒரு மென்டாலிட்டியை வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ ரிட்டர்ன் கிளம்பிட்டோங்க வீட்டுக்கு. ரொம்ப நேரம் இருக்க முடியல பீச்சில். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ரொம்ப எம்டி ஆகிடுச்சு. ஸோ அதனால் எங்களுக்கும் போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படியே திரும்ப வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பிட்டோம். அஃபிஷியல் பார்ட்னராக நீங்கள் ஆன்போர்ட் ஆகிக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச பிஸ்னஸ்க்கு நீங்கள் இந்த ஆட்டோமேஷன் செட்டப்ஸ் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நினச்சா நான் சொன்ன மாதிரி இந்த கூகுள் ஃபார்மில் உங்கள் காண்டாக்ட்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணி சில இன்ஃபர்மேஷன்ஸை ப்ரொவைட் பண்ணுறதன் மூலிமா நான் அவங்க டேரெக்டாக அந்த பிஸ்னஸை உங்கள் கூட சேர்ந்து நம்ம அப்ரோச் பண்ணி அவங்க கிட்ட இந்த பிசினஸ் டீலை பேசுறதுக்கு உங்களுடைய ஒரு இன்கம்காகவும் நம்ம சேர்ந்து இதுல ஒர்க் பண்ண போறோம். ஸோ பிசினஸ் பண்ணணும்னு ஆசைப்படுற நீங்களும் சரி, பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களும் இந்த ஆட்டோமேஷன் செட்டப்ஸை நம்ம பிசினஸ்க்காக செட்டப் பண்ணி எப்படி நம்ம பிசினஸோடைய ரெவன்யூவை பூஸ்ட் பண்ணணும்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸ்ல. இந்த 2 டைப்ஸ் ஆஃப் கேட்டகரி பீப்புள்ஸ்க்காகவும் நம்ம சேனல்ல நம்ம காட்ட போற அந்த பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிஸ், அந்த பிசினஸ் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்காகவும் சேர்ந்து நம்ம இந்த பிசினஸ்ல வந்து டிராவல் பண்ண தான் போறோம். நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த பிசினஸ் ஜேர்னில டிராவல் பண்ண போறோம். இதுல உங்களுக்கும் நான் ஆப்பர்ச்சுனிட்டிஸை ப்ரொவைட் பண்ணி கொடுக்க போறேன். சக்சஸ்ஃபுல்லா நம்ம இதை பண்ணலாம் வாங்க.